உலகோட மிகவும் உயரமான மலை சிகரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசில் நிறைய பேருக்கு வந்து எவரெஸ்ட் ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னும் சில பேருக்கு ஒரு படி மேலே போய் K2 கூட ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த எவரெஸ்ட்டும் K2ம் ரகசியமாக நம்ம இந்தியாவோட பார்டரில் இருக்குது அப்படின்னு கூட சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம். இந்தியா பார்டரில் அது கிடையாது. நேபாளுக்கும் சைனாக்கும் சொந்தமானது மவுண்ட் எவரெஸ்ட் அந்த பார்டரில் இருக்குது. அப்போ K2ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய காஷ்மீரில் இருக்குது. ஆனால் அதை இந்தியா சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கல. 2019 அதுக்காக ஒரு நம்ம சட்ட திருத்தம் போட்டு அது லடாக்கினுடைய ஒரு பகுதின்னு சொல்லியிருக்கா. ஆனால் இது ஜாகிரபிக்கலாக நம்மளோட ஏன் கனெக்ஷனாக இருக்குது, ஏன் உணர்வுபூர்வமாக கனெக்ஷனாக இருக்குது, எப்படி நமக்கு வந்து எவரெஸ்ட்டு K2னா இந்தியான்னு தோணுச்சு அப்படின்னா அது ஜாகிரபி கிடையாது, அதுக்குள்ளே மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அது நம்ம கொல்லையில் இருக்குது. நம்ம கொல்லை பகுதினா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய சென்னை அதில் தான் ஆரம்பமாகுது. இது விதை டாக்ஸ். தினம் ஒரு செய்தி அறிவோம். தோசை வீடியோக்குள்ளே போகலாம். 1800s கிட்டத்தட்ட 200-225 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, நடந்து போகிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி நடந்து அந்த இந்தியாவோட வரைபடத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருப்பா அதுக்கு பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு கேட்டால் பர்மிஷன்லாம் அவங்க யாரும் கேட்கல, அவங்களே எடுத்துக்கிறது தான். எடுத்துக்கிட்டது எதுக்காக அப்படின்னா இந்தியாவை இந்த மாதிரி மேப் போட்டால் தானே வரி வசூல் பண்ண முடியும், டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தாங்க. இதுக்கு வில்லியம் லாம்ப்டன் அப்படின்ற ஒருத்தர் முதல்ல போய் அவரோட பாஸ் கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறாரு. அப்போ பாஸாக இருந்தவர் லார்டு வெல்லஸ்லி அப்படின்றவர் தான். அவர்கிட்ட போய் என்ன பர்மிஷன் கேட்குறாருன்னா, ஐயா நாங்கள் வந்து இந்தியாவோட சர்வே ஃபுல்லாக எடுத்து தரோம், ட்ரிக்னாமெட்ரிக்கலாக எடுத்து தரோம் அப்படின்றாங்க. ட்ரிக்னாமெட்ரினா முக்கோணம், ட்ரைகோனோமெட்ரி 3 கோணங்களை கொண்ட அளவீடு, மெட்ரின்னா அளவீடுன்னு அர்த்தம். அதை பற்றி நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. அது ஸ்பெரிக்கல் ட்ரிக்னாமெட்ரியில் வரும். அதாவது ஒரு முக்கோணம் மாதிரி வரைஞ்சிட்டு அது பூமியில் எப்படி பந்து வரைஞ்சிருக்கோ அந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிளை வளைய விட்டுட்டு அதை மெஷர் பண்ணுற மெத்தடு. இதுக்காக வந்து பல கிலோக்கள் வெயிட் இருக்கக்கூடிய தியோடலைட் அப்படின்ற கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தை அவர் சொன்ன உடனே நம்ம வெல்லஸ்லி ஆரம்பிங்க சூப்பர் அப்படின்ட்டார். புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம பாஸ் கிட்ட லீவில் போயிட்டு ஒரு 40 வருஷம் எனக்கு லீவ் கொடுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி நான் ட்ராவலில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பாஸ் விடுவாரா? ஆனால் அவங்க பாஸ் கொடுத்தாங்க. ஏன்? அவங்களுக்கு கிடைக்க போது வரி. அப்போ உருவான இந்த திட்டம் தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டின்னா நம்ம ஜிஎஸ்டி இல்லைங்க, GTS, கிரேட்டஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி சர்வே ஆஃப் இந்தியா. உலகத்தினுடைய உயர்ந்த சர்வே ஒன்று பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த தேதி வரைக்கும் அதுதான். அந்த சர்வே தொடங்கப்பட்ட ஆண்டு 1802. எங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம சென்னையில் தாங்க. எங்கே? சென்ட் தாமஸ் மவுண்ட்டில். இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லியம் லாம்ப்டன் அவருடைய சிலை எங்கே வைக்கப்பட்டிருக்கும், பராமரிக்கப்பட்டிருக்குமா அப்படின்றத உங்கள் ஊகங்களுக்கே விட்டுறேன். அவர் இன்ச்சாக நடந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷத்துக்கு மேலே நடந்து ஒவ்வொரு சிகரங்களாக அளவிட்டுட்டு வராரு. இப்பயும் பல இடங்களில் அளவிடுதல் இருக்குது. ஒரு பக்கம் போகும்போது உலகத்தோட உச்சி சிகரம் எதுப்பா, பீக் எதுப்பா அப்படின்னு பார்க்கும்போது ராதாநாத் சிக்தர்னு ஒருத்தர் ஹீரோ, அவர் உள்ளே ஜம்ப் ஆகுறாரு. அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், இந்திய கணித மேதை அப்படின்னு சொல்லலாம் அவரை. ட்ரிக்னாமெட்ரியில் அவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு கேல்குலேஷன் போட்டு அவர் சொல்கிறாரு 29,000 ஃபீட் இருக்குங்க இது அப்படின்றார். 29,000 ஃபீட்டுன்னு இவர் ஏதோ அடிச்சு விட்ற மாதிரி இருக்குது, நம்ம பக்கத்தில் ஒரு 2 ஃபீட்டை சேர்த்து வச்சுப்போன்னு சொல்லி வேலைக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க 29,002 ஃபீட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி ஜிபிஎஸ்லாம் கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா 29,031 அப்படின்ற லெவலுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அது வந்து பாராட்டுப்படக்கூடியது. எப்படின்னா இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே வச்சு ஒரு மேனுவலாக வெறும் பேப்பர் பெண்ணை வச்சுக்கிட்டே அவர் வந்து ராதாநாத் சிக்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு பிரிட்டிஷ்காரங்க அந்த காலத்தில் பெரிய அங்கீகாரம் கொடுக்கல. யூரோப்பில் போய் அவருக்கு 2-3 பாராட்டு கொடுத்தாங்க. இந்திய அரசாங்கம் வந்து போஸ்டல் அஞ்சல் தலையில் அவரை ஹானர் பண்ணாங்க. அதை தாண்டி ஒரு சாமானியன் வாழ்க்கை அதற்கு மேலே எழுதப்படவில்லை. ஆனால் அந்த எவரெஸ்ட்டுக்கு ஒரு பேர் வச்சாங்க. எவரெஸ்ட்டுக்குன்றது பேர் எப்படி வச்சாங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படின்றவர், அவரோட பேரை அவர் தான் ஜென்ரலாக இருந்தார், அதனால் அவருக்கு பேரை வைப்போம் அப்படின்னு. அப்போ பீக் 15ன்னு வச்சாங்க. அதை எப்படி இது வந்து K2ன்னு இருந்ததோ, கேனா கரக்கோரம் ரேஞ்சு, K1 K2 K3ன்னு வச்சாங்க. அந்த மாதிரி இது வந்து எக்ஸ் போட்டு V, அதாவது 15 அப்படின்னு வச்சாங்க. ஆனால் அதுதான் உலகத்தினுடைய உச்சி அப்படின்றத ராதாநாத் சிக்தர் கண்டுபிடிச்சு சொல்கிறார். அப்போ எவரெஸ்ட் அவரோட பேரை வைப்போன்னு, ஏன்னா இந்த லேபிள் ஓட்டுற கலாச்சாரம் அப்போலேருந்தே வெள்ளையர்கள்ட்ட உண்டு, அவங்க வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட உண்டு. அவங்க உடனே வந்து இந்த இவர் பேரை வச்சிடலாம் அப்படின்றாங்க. அவர் அதுக்கு ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் சாகர் மாதா அப்படின்னு இந்த நாட்டை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, அதனால் அந்த பேரே இருக்கட்டும், மக்கள் வழக்கத்தில் என்ன பேர் வச்சுருக்காங்களோ அந்த பேரை தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர நம்மளோட பேரை வந்து அதில் போய் புதுசாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய குறியீடாக இருந்தது.
அவரு தன்னோட பேரை ஈவ் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாராம். மக்கள் ஆனால் அதை மாற்றிடுவாங்கன்னு நினச்சாரு. அதே மாதிரி நம்ம எவரெஸ்ட்டுன்னு மாற்றிட்டோம். என்ன விஷயம் அப்படின்னாக்க, பேர் ஒரு பக்கம் இருக்கட்டும், 1961 இந்த எவரெஸ்ட்டுக்கு பங்கு போடுறவங்க யார் அப்படின்னா, நேபாளும் சைனாவும் அவங்களோட பார்டரில் இருக்குன்னு பங்கு போடுறாங்க. 1961 மாசே துங்கும் பிபி கொய்ராலாவும் ஒரு சம்மிட்டில், உச்சி மாநாட்டில் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த பிபி கொய்ராலாவோட சொந்த பேத்தி தான் மனிஷா கொய்ராலா. இந்தியன் படத்தில் கூட டெலிஃபோன் மணி போல் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தான் அந்த நடிகை. அவங்க வந்து மனிஷா கொய்ராலா. எப்பயும் பார்த்தீங்கன்னா வரலாறு இந்த மாதிரி தலைவர்களையும் அவர்களுக்கு கீழே வரிவழி வரவர்களையும் மேலே மேலே செலிபிரிட்டி ஆக்கி அங்கீகாரத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. சாமானியர்களை என்றைக்குமே கண்டுக்காம தான் விட்டுடும் அப்படின்றது ஒரு பக்கம் உண்மை. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய டேக்அவே என்ன? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, இந்த பூனாலும் அது தண்ணி ஊற்ற ஊற்ற அது மேலே மேலே எழுந்து வந்துருமா. அதுபோல் உள்ளம் எந்த அளவு ஊக்கத்தோடு இருக்கோ அந்த அளவு தான் உயரத்தை அடைய முடியும் அப்படின்னாரு. இந்த ராதாநாத் சிக்தரோ, அதற்காக வேலை செய்த மற்ற இந்த நைன் சிங்ன்றவங்களோ, மற்ற ஏகப்பட்ட சர்வேயர்ஸோ ஆங்கிலேயர்கள் உட்பட அவங்க யாருமே வந்து மேலே ஏறி உச்சியில் பார்க்கல. ஆனால் இங்கிருந்தே அவங்க உள்ளம் கடினமாக உழைத்து அந்த உள்ளத்தால் அந்த உயர்வை அடைந்தார்கள். நாமும் உள்ளத்தில் ஒரு ஒரு தெளிவை வைத்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் உச்சி அடையிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நிச்சயமாக அதை நாம் அடைவோம். மற்றும் ஒரு விதை டாக்ஸில் மீண்டும் உங்களிடம் பேசுகிறேன்.